ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எந்த டீம் பற்றி பார்க்க போனோம்னா ஜிடி வர்சஸ் ஆர்ஆர், குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இது ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 206 ரன் பயங்கரமாக வரும். செகண்ட் இன்னிங்ஸ் டியூ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து 6 வின் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் வந்து ஆப்போனன்ட் கூட. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. 2 வின் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த எப்படி இப்படின்னு போக போகுதுன்ட்டு. குஜராத் டைட்டன்ஸோட லைன்ஸ் அப் நம்ம பார்த்துடலாம். சுப்மன் கில், ஜஸ் பட்லர், சாய் சுதர்சன், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், ரசிகா ரபாடா, முகமது சிராஜ், ரசித் கிருஷ்ணா. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 38 ரன்ஸ் அடித்தார். 39 ரன்ஸ் அடித்தார். ஸோ அதனால் அவர் அதே ஃபார்மில் கண்டினியூ பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஜஸ் பட்லர் இன்னும் ஃபார்முக்கு வரல. அவர் வந்துட்டாருன்னா பயங்கரமாக அடித்து பவர் பிளே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. சாய் சுதர்சன் எப்போவுமே ஒரு கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். கிளென் பிலிப்ஸு அவருக்கும் அவருக்கும் மாட்டிச்சுன்னு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். வாஷிங்டன் சுந்தரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், பவுலிங்கும் போடுவார், பேட்டிங் போடுவார். ஆனால் சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. அது யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷாருக் கான் ஒரு ஒரு ஃபினிஷிங் மாதிரி அடிச்சு கொடுக்குற ஒரு சான்ஸ் இருக்குது. ராகுல் திவாட்டியும் அதே தான் பண்ணுவார். ஒரு லாஸ்ட் 3 ஓவர்ஸ் 5 ஓவர்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. காஷிகா ரபாடா பவுலிங் சூப்பராக போடக்கூடியது. ரஷீத் கான் வந்து பழைய ஃபார்முக்கு வரல. அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணதுனால சரியாக போட முடியல. அதே மாதிரி கரெக்டாக லைனில் இது பண்ணிட்டாருன்னா அவர் விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. முகமது சிராஜ் நல்லா போடக்கூடிய பவுலர். ரஷீத் கிருஷ்ணா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கீ ஃபேக்டராக இருப்பார், ஏதோ டவுட்டு இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸோட லைன்ஸ் பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, துரல் ஜுரல், ரியான் பராக், சிம்ரன் எட்மேர், ரவீந்திர ஜடேஜா, டனாவன் பெராரா, ஜாஃப்ரா அச்சர், ரவி பிஸ்னாய், பர்கர், சந்தீப் சர்மா. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் நல்லா ஆடினாங்க. ஓப்பனிங் பேர் அதே தான் இங்கே கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வைபவ் சூரியவன்சி அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு 6 4ன்னு. ஸோ பார்க்கலாம். துரோஜ் சரல் ஆடக்கூடிய பிளேயர். ரியான் பராக் பேட்டிங்கோட நல்லவர். எட்மேரு பயங்கரமாக அவர் 6 4 அடிக்கக்கூடிய அவருக்கு கேபிலிட்டி இருக்குது. ஸோ பெரேராவும் அவரும் அடித்து ஆடக்கூடிய ஒரு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள சந்தீப் சர்மா ஒரு நல்ல ஒரு ஸ்லோ ரன்னு போட்டு டெத் ஓவர்ஸில் நல்லா போடக்கூடிய ஒரு பர்கர் லாஸ்ட் டைம் சிஎஸ்கே கூட சூப்பராக பவுலிங் போட்டார். இந்த மேட்சும் ஒரு கீ ஃபேக்டர்ஸாக இருப்பார் ஒரு இந்த டப்பில். ரவி பிஸ்னாய் ஸ்பின் நல்லா போடக்கூடிய போல பார்க்கலாம். கேம் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் சுப்மான் கில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 38 ரன்ஸ் அடித்தார். ஸோ அதே தான் கண்டினியூ பண்ணுவார். கேம் சேஞ்சஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவர் சுப்மான் கில் இருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி ஜெய்ஸ்வால், அவரும் 38 ரன்ஸ் அடித்தார் சென்னை கூட. ஸோ அதுதான் கேம் சேஞ்சர் இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 55% குஜராத் டைட்டன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 45% கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.